ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 14 சஸ்வத் ஸ்வரூப மதசைவ நிபீத பேத மோகாய போத திக்ஷனாய நமக பரஸ்மை விஸ்வோத்பவஸ்திதி லயேக்ஷு நிமித்த லீலா ராசாயதே நம இதம் சக்ருமேஸ்வராய. மொழிபெயர்ப்பு. தமது அகச்சக்தியினால் தம்மை நித்தியமாக வேறுபடுத்தி காட்டுபவரும் எல்லாம் கடந்த பரம்பொருளாக விளங்குபவருக்கும் எனது வந்தனங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். தன்னுணர்வு பெறுவதற்கான புத்தியின் மூலமே அவரது வேறுபாடில்லாத அருவத்தன்மையானது அறிந்து கொள்ளப்படுகிறது. இப்பிரபஞ்சத்தின் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய செயல்களை தமது லீலைகளினால் அனுபவித்து மகிழ்பவருக்கு எனது வந்தனங்கள் உரித்தாகுக. பொருளுரை. தன்னுணர்வு பெற்ற புத்தியினால் அவரது அருவத்தன்மையானது அறிந்து கொள்ளப்படுவதாக இருந்தபோதிலும் முழுமுதற் கடவுளானவர் தமது அகச்சக்தியின் மூலம் ஏனைய உயிர்களிடமிருந்து நித்திய வேறுபாடுடையவராகவே விளங்குகிறார். அதனால்தான் பகவானின் பக்தர்கள் பகவானின் அருவத்தன்மைக்கு தமது மரியாதை கலந்த வணக்கங்களை உரியதாக்குகின்றனர். ராச என்னும் வார்த்தை இங்கே முக்கியத்துவமுடையதாகிறது. விருந்தாவனத்தில் கோபியர்களுடன் சேர்ந்து பகவான் கிருஷ்ணரும் இந்த ராச நடனத்தினை ஆடிக்காட்டினார். முழுமுதற் கடவுளான கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் கூட தமது புறச்சக்தியுடன் ராச இன்பத்தில் ஈடுபடுகின்றார். அப்புறச்சக்தியின் மூலமே அவர் பிரபஞ்சம் முழுவதையும் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார். பிரம்மதேவர் தனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உண்மையில் எப்பொழுதும் கோபியர்களுடன் ராச இன்பத்தினை அனுபவித்து கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே சமர்ப்பிக்கிறார். அவர் இவ்வாறு ராச இன்பத்தில் ஈடுபட்டிருப்பதை கோபாலதாபணி உபனிஷத்தும் பின்வரும் வார்த்தைகளினால் உறுதி செய்கிறது. பகவானுக்கும் உயிர்களுக்கும் இடையேயுள்ள வேற்றுமையானது நிச்சயமாக எப்பொழுது உணரப்படுகிறதென்றால் பௌதிக தோற்றத்தினை படைப்பதற்கு அவர் பயன்படுத்தும் புறச்சக்தியிலிருந்து வேறானது அவரது அகச்சக்தியினை புரிந்து கொள்வதற்கான போதுமான ஞானத்தை பெறும் பொழுதேயாம். ஹரே கிருஷ்ணா.